வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் சிக்கன் பக்கோடா. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் நமக்கு சிக்கன் தேவை. இது போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். சில பேர் போன்ஸ் பிடிக்குன்றவங்க போன்ஸோட கூட போடலாம். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு எக், இது பைண்டிங் ஏஜென்ட், ஸோ அதனால் அது கண்டிப்பாக தேவை நமக்கு. மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இதுக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது கூட நான் ஆனியன்ஸ் இப்படி நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளஸ் கருவேப்பிலை. ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆயில் கடைசியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாத்தூள் தேவையான அளவு காரம் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், பெப்பர் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் தேவையான அளவு இது கூட நம்ம ஒரு முட்டை ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா சிக்கனே நம்ம கழுவி வச்சோம்னா அதுலேயே கொஞ்சம் வாட்டர் இருக்கும். ஸோ அதனால அந்த வாட்டரே நமக்கு போதும். ஸோ நிறைய தண்ணியாக இருக்கக்கூடாது, இது கெட்டியமாக இருக்கணும். ஸோ இது கூடயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மேரினேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம மஞ்சத்தூள் மறந்துட்டோம். ஸோ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் போடலாம், இல்லைன்னா தனியா கலந்த மிளகாத்தூளும் போடலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும், கலர் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். ஸோ அதனால தான் வாட்டர் போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா சிக்கனே நம்ம கழுவினோன்னா கொஞ்சம் தண்ணி வரும், ப்ளஸ் அந்த முட்டையும் கொஞ்சம் லிக்விட் ஃபார்மாக இருக்கிறதுனால பைண்டிங் ஏஜென்ட் அது. ஸோ அது போட்டால் தான் இந்த மாதிரி பிரியாது மசாலா. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய ஆனியனை நான் நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். பக்கோடா நம்ம எப்படி ஆனியன் பக்கோடா செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதில் ஆனியன்ஸும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சப்போஸ் சில பேர் இல்லை தண்ணி ரொம்ப, நான் சிக்கனில் தண்ணி ரொம்ப ட்ரெயின் பண்ணல, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, சில பேர் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றவங்க இமீடியட்டாக ரெமெடி என்ன பண்ணணும்னா ஃப்ரீசரில் தூக்கி வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா யூஸ்வலாக அது கொஞ்சம் ஹாஃப் ஃப்ரோசன் ஆகிடும், அது நல்லா கெட்டியமாகிடும். ஸோ அதனால் வாட்டரியாக தெரியாது. ஸோ நான் மிக்ஸ் பண்ணதே கெட்டியமாக மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு ஃப்ரீசரில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது ஒரு 1/2 hour நான் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வெறும் கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயில் ஆயிலும் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சுட்டதுக்கப்புறம் நம்ம இந்த பீசஸ் கொஞ்சம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சிக்கனை ஆயிலில் போட்டோம். ஸோ இந்த வெங்காயமும் கலந்த மாதிரி போட்டோம்னா பக்கோடா மாதிரியே வரும். பாருங்கள் நம்மளோட பக்கோடா நல்லா பொரிஞ்சிட்டு வருது. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா நம்ம சிக்கன் குக் ஆகணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் ஒரு 5 minutesக்கு நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா சிக்கன் கட்டியமாக இருக்கும், அது வேகவே வேகாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்மளோட பக்கோடா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்திருக்கு. வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் அனுப்புங்க. I'll be ready to answer you.